யூதர்களின் ஓலைச்சுவடி திரைப்படமா? இங்கு காண்பிக்கப்படும் இந்த மனிதர்களை பாருங்கள். இவர்கள் மனித நாகரீகம் உருவாகாத காலத்தில் வாழ்ந்து வந்ததை குறிக்கிறார்கள். நாகரீகம் உருவாகாத காலத்தில் சொற்கள் உருவாக வாய்ப்பில்லை. ஆக இவர்களுக்கு பேசத் தெரியாது. அப்படியானால் இவர்கள் தங்களுக்குள்ளாக தகவல்களை எவ்வாறு பரிமாறிக்கொண்டிருந்திருப்பார்கள்? சைகை மொழியில்தான். சைகை மொழியில் தங்களது அனைத்து கருத்துக்களையும் தெளிவாக எடுத்து கூற இயலாது அல்லவா? கருத்துக்களை சொல்ல அவர்களுக்கு சொற்கள் வேண்டியிருந்திருக்குமே. சொற்கள் என்பன பெயர் சொற்கள் என்றும் வினை சொற்கள் என்றும் பெயரெச்சங்கள் என்றும் வினையெச்சங்கள் என்றும் பல வகைப்படும். பெயர் சொற்களை இயற்கையை கண்டு விலங்குகளும் ஏனைய சில பொருட்களும் உண்டாக்கும் ஒலியிலிருந்து உருவாக்கினார்கள். காக்கா என்று சத்தமிடுவதால் காகம் என்றும், குக்கு என்று சத்தமிடுவதால் குயில் என்றும், சலசலவென்று சத்தமிட்டு ஓடுவதால் நீருக்கு சலம் என்றும் பெயரிட்டதை சில சான்றுகளாக சொல்லலாம். பிறகு தமிழ் சங்கங்கள் உண்டான பிறகுதான் வினை சொற்களும் ஒலியெழுப்பாத சடப்பொருட்களின் பெயர்களும் ஏனைய சொல் வகைகளும் உருவாக்கப்பட்டன. உருவாக்கப்பட்ட சொற்களை பதிவு செய்ய எழுத்து வேண்டுமல்லவா? முதலாம் தமிழ் சங்கத்தின் எழுத்துக்கள் பட எழுத்துக்களாக இருந்தன. பெயர் சொற்கள் வினை சொற்கள் ஆகிய இரண்டையுமே சித்திர எழுத்துக்களாக ஓலைச்சுவடிகளில் எழுதி கடத்தினார்கள். சித்திர எழுத்துக்களால் துல்லியமாக கருத்துக்களை கடத்த முடியாது என்பதால் அடுத்த கட்ட வளர்ச்சியாக அசை எழுத்துக்களையும் அகர எழுத்துக்களையும் இரண்டாம் தமிழ் சங்கத்திலும் மூன்றாம் தமிழ் சங்கத்திலும் முறையே உருவாக்கினார்கள். இப்படி மொழி வளர்ச்சியோடு தொழில்நுட்ப வளர்ச்சியும் நாகரீக வளர்ச்சியும் ஏற்பட்டன. அழகிய வீடுகள், கலை வடிவங்கள், அழகிய ஆடைகள், சுவையான உணவு வகைகள் என்றெல்லாம் நாகரீகத்தின் உச்சத்தை ஒரு வகை மக்கள் எய்தினார்கள். மறுபக்கம் நாகரீக வளர்ச்சி அடையாமலும் காட்டு மிராண்டிகளாகவும் வேறு பகுதிகளில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனர். இந்த இரு சாராருக்கும் இடையில் மிக பெரிய நாகரீக இடைவெளி இருந்தது. இந்த இரு இனக்குழுக்களும் சந்திக்கும் பொழுது நாகரீக வளர்ச்சி அடையாத மனிதர்களுக்கு நாகரீக மனிதர்களின் மீது அளவற்ற பொறாமை எழுந்து நாகரீக மக்களை அழிக்கவும் அவர்களின் உடைமைகளை கைப்பற்றவும் வரலாற்றில் பல முயற்சிகள் நடந்தன. அநாகரீக மக்கள் பலமுறை அந்த முயற்சிகளில் தோற்றனர். அநாகரீக மக்கள் விஞ்ஞானத்தை அழிவுக்காக பயன்படுத்த முற்பட்ட போதுதான் நாகரீக மக்கள் தாங்கள் கண்ட விஞ்ஞான உண்மைகளை சங்கேத மொழியில் எழுதி வைக்கும் வழமை கொண்டனர். அத்தகைய இலக்கியங்களுக்கு சித்த மருத்துவ ரகசியங்கள் கொண்ட ஓலைச்சுவடிகளையும் விண்ணியல் பற்றிய தகவல்களை கொண்ட வாழ்வியல் நூலான திருக்குறளும் சான்றாக திகழ்கின்றன. நாம் இதுவரை சொன்ன அந்த நாகரீக மக்கள்தான் தமிழர்கள். அந்த நாகரீகம் வளர்ச்சி அடையாத அழிவு சித்தம் கொண்ட மக்கள்தான் யூதர்கள். களப்பிரர் காலத்திலும் அதை தொடர்ந்து விஜயநகர அரசு என்ற பெயரில் தமிழர்களின் ஆட்சியை பிடித்த யூதர்கள் ஆழமான திட்டமிட்டு தமிழர்களின் வரலாற்றை அழித்து வருகின்றனர். அழித்ததோடல்லாமல் நம்மிடம் அவர்கள் கற்ற கலையை இன்று நமக்கே சொல்லித்தரும் வகையில் தங்களின் இலக்கியங்களை சங்கேத மொழியில் எழுதும் வழக்கம் கொண்டுள்ளனர். அந்த இலக்கியங்களில் இதுவரை அவர்கள் தமிழ் மண்ணிலும் உலகிலும் என்னென்ன செய்தார்கள் என்பதை சங்கேத மொழியில் பதிவு செய்துள்ளனர். அதாவது தங்களின் மக்களுக்கு அவற்றை விளக்கி பாடம் நடத்தும் வகையில் அந்த இலக்கியங்கள் இரகசிய குறியீடுகளோடு சங்கேத மொழியில் எழுதப்படுகின்றன. இந்த சங்கேத மொழிகளில் படைக்கப்படும் கலை வடிவங்களின் ஒரு அங்கமாகத்தான் இன்றைய திரைப்படங்கள் இருக்கிறது. உலகின் ஒட்டுமொத்த திரைப்படங்களும் யூதர்களின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. எனவே தமிழ் திரையுலகம் முதல் ஹாலிவுட் திரையுலகம் வரை அனைத்திலும் தமிழர்களின் வரலாறும் தமிழர்களுக்கும் யூதர்களுக்கும் நடந்த போர்களும் தான் திரைப்படங்களாக எடுக்கப்பட்டுள்ளன. அன்று ஓலைச்சுவடிகளில் பதிவு செய்த யூதன் பிறகு தனது படைப்புகளை செல்லுலாய்டு பிலிம்களில் சங்கேத மொழியில் பதிவு செய்பவைத்தான் தற்கால உலக திரைப்படங்கள். ஆக இந்த யூதர்கள் வரலாற்றை தமது சமூகத்திற்கு திரைப்படங்களில் கடத்துவது மட்டுமல்லாமல் தங்களின் நாசக்கார எதிர்கால திட்டங்களையும் திரைப்படங்களின் வாயிலாக வெளிப்படுத்துகின்றனர். மேலும் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் மூலமாக தாங்கள் பயனடைய உலக மக்களின் எண்ண ஓட்டத்தை இவர்கள் தங்களுக்கு சாதகமாக மாற்றுவது, உலக மக்களின் ஒழுக்கத்தை கெடுப்பது, உலக மக்கள் தங்களை தாங்களே
தாமே உணராத வண்ணம் அழித்துக் கொள்ளும் பல வகைப்பட்ட மனோபாவங்களை திரைப்படங்களை கொண்டு மைண்ட் புரோகிராமிங் மூலம் உண்டாக்குவது. அவர்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று திட்டமிடுகிறார்களோ அதே போல நம்மை வாழ வைக்கும் விதத்தில் மனோ தத்துவ முறையில் திரைப்படங்கள் தயாரிப்பது என்று யூதர்கள் அழிவை தவிர வேறெதையும் சிந்திப்பதில்லை. ஆகையால் நாம் திரைப்படங்களை வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டும் பார்த்து நேரத்தை வீணாக்காமல் அவற்றை கூர்ந்து கவனித்து ஆராய்ந்து பார்த்தால் பல விடயங்கள் நமக்கு வெளிப்படையாக புரிய வரும். நமக்கு ஏற்பட இருக்கும் ஆபத்தையும் முன்னரே அறியவும் முடியும். எனவே இந்த உலக வல்லாதிக்க சதிகாரர்களின் சங்கேத மொழியை நாமும் புரிந்து கொள்வோம். தொடர்ந்து 5ஆம் தமிழர் சங்கம் வெளியிடும் காணொளிகளை கண்டு விழிப்புணர்வு பெறுங்கள். நன்றி, வணக்கம்.